வருகிற 30ஆம் தேதி பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து வசந்த நவராத்திரி வருது. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் நவராத்திரினா புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானே ரகசிய உண்மைகள் சேனலில் நிறைய அந்த நவராத்திரிக்கான பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரிகள் வரும். முக்கியமாக சக்தி வழிபாடு தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், சக்தி உபாசகர்கள் கடைபிடிக்கிறது வருடத்தில் 4 நவராத்திரிகள் வருது இல்லையா, அந்த 4ஐயுமே அவர்கள் கடைபிடிப்பார்கள். 4 நவராத்திரி என்னென்ன அப்படின்னா, தை மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி, அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆடி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி, பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஆரம்பித்து 9 நாட்கள் அந்த ராம நவமியோடு முடியும் அந்த நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்று பெயர். அந்த வசந்த காலத்திற்கு முன்பு வரக்கூடிய அந்த நவராத்திரி நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை தரக்கூடிய நவராத்திரி. இந்த நாளில் நாம் என்ன பண்ணணுன்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்களுக்கு நவராத்திரி பற்றி தெரியும். ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி எல்லாமே நாங்கள் கொண்டாடுவோம், கடைபிடிப்போம் அப்படின்னா மகிழ்ச்சி. தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. நீங்கள் பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் இருந்து, அதாவது மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்க. லலிதா சகஸ்ரநாமத்தில் எத்தனையோ நாமங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாமம் சொன்னால் இந்த பலன் கிடைக்கும். முக்கியமாக திருமணம் ஆன பெண்கள், கணவர் உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு கூட லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? நோய் தீர்வதற்கு, நல்ல வேலை கிடைப்பதற்கு, இப்படி ஒன்னொன்றுக்கும் லலிதா சகஸ்ரநாமத்திலேருந்து பல நாமங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம், கேட்கலாம். லலிதா திரிசதி படிக்கலாம், அபிராமி அந்தாதி படிக்கலாம், சௌந்தரிய லஹரி படிக்கலாம். இப்படி உங்களுக்கு தெரிந்த முறையில் அம்பிகையினுடைய பாடல்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிற போது, இந்த வசந்த நவராத்திரியில் அம்பாளை வழிபாடு செய்கிற போது, முக்கியமாக கோவில்களில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட கோவில்கள் உங்கள் ஊரில் சக்தி பீடம் இருக்குன்னா அந்த சக்தி பீடங்கள், இப்படிப்பட்ட கோவில்களுக்கு போய் இந்த வசந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிற போது அம்பிகையினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். நாங்கள் இருக்கிற நாட்டில் கோவிலே இல்லைம்மா, எங்களுக்கு இந்த நீங்கள் சொல்கிற இந்த மந்திரம்லாம் தெரியவே தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருப்பவள் அம்பிகை. ஸ்ரீ மாத்ரே நமக என்று சொல்லி வழிபாடு செய்யுங்கள். தனம் தரும் கல்வி தரும் அபிராமி அந்தாதி பாட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நாம் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் தான். ஆனாலும் மிக முக்கியமாக இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் அந்தந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிற போது மிக சிறப்பான பலன்களை நிச்சயமாக அந்த வழிபாடு தரும். அதனால வசந்த நவராத்திரி ஒவ்வொரு நாளும் அம்பிகையை வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.